ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா VLOOKUPல எரர் எப்படி வருதுன்றதை பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த NA அப்படின்ற எரர் இன் VLOOKUP எதனால் வருது? எரர் டியூ டு காப்பி பேஸ்ட் வித் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் இன் டேபிள் அரேன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஒரு டேபிள் அரே இங்கே இருக்குது நமக்கு. இந்த டேபிள் அரே இப்போ நம்ம ரெஃபர் பண்ணோன்னா என்ன மாதிரி ரெஃபர் பண்ணுவோம்? A4 to B6 இல்லையா? இதை வந்து ஒரு இடத்துல காப்பி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. VLOOKUPல டேபிள் அரே போடுறீங்க, ஒரு ஃபார்முலா போட்டு பண்ணுறீங்க. அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு இடத்துல வந்து மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி மாற்றுறீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து VLOOKUPக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம் இல்லையா? இதில் VLOOKUP B10 போட்டு அந்த டேபிள் அரே வந்து A4 to B6ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ அதை வந்து காப்பி பண்ணி அடுத்த கீழே இந்த இடத்துல போட்டிருக்கீங்க பாருங்கள். ஸோ ஒரு செல் கீழே இறக்கிருக்கீங்க. அப்போ வந்து என்ன ஆகுது? A4 to B6 அப்படின்றது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் இருக்குது. ஏன்னா $A $4ன்றது கிடையாதுங்க. அதுமாதிரி $B $6 கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து வெறும் A4 B6 அப்படின்னா டேபிள் அரே வித் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி போட்டிருக்கத எந்த இடத்துல போட்டிருக்கோம்? இந்த செல்லில் போட்டிருக்கோம். இந்த லார்சன் அண்ட் டியூப்ரோன்னு சொல்லி வருது இல்லையா? C10 அப்படின்ற இடத்துல அந்த VLOOKUP ஃபார்முலா போட்டிருக்கோம். இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வர வச்சுருக்கேன். நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதில் என்ன ஃபார்முலா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருக்கோன்ற இங்கே பார்க்க முடியாது இல்லையா? அதனால் இந்த இடத்துல வர வச்சு போட்டிருக்கேன். இது வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். இப்போ அதை காப்பி பண்ணிவிட்டு கீழே இங்கே இறக்கணும்னு வச்சுங்க. C10லேருந்து C11க்கு இறக்கும்போது வந்து இந்த C11ல் நாட் அவைலபிள்னு ஒரு எரர் வந்துருக்கு பார்த்தீங்களா? #n/a அப்படின்றது இது ஒரு எரர். எதனால் வருது அப்படின்னாச்சுன்னா, இந்த ஃபார்முலா இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். C11ல் என்ன ஃபார்முலா இருக்குன்றது இங்கே ஃபார்முலா டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? இதை ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இதில் என்ன இருக்குது? டேபிள் அரே வந்து A4 to B6ன்னு சொல்லி இங்கேயும் வரணும். ஆனால் A5 to B7 சொல்லி வந்துடுச்சு. ஸோ A4 to B6னால் என்ன, A5 to B7னால் என்னன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து A4 to B6 டேபிள் அரே இல்லையா? அது வந்து பர்டிகுலராக ஃபஸ்ட்டு VLOOKUP ஃபார்முலாவில் வந்துடுச்சு. ரெண்டாவது VLOOKUP ஒரு ரோ கீழே இறக்கும்போது வந்து டேபிள் அரே எந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஆச்சுன்னா, இந்த மாதிரி கீழே இறங்கிடுச்சு. A5 to B7 அப்படின்னு சொல்லி மாறி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 1001 இந்த டேட்டா இருக்கு இல்லையா? 10001 லார்சன் அண்ட் டியூப்ரோ அப்படின்ற கஸ்டமர் நேம். அந்த டேட்டா இந்த டேபிள் அரேக்குள்ளே வராது. ஸோ நம்ம இங்கே பார்க்குற இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம சேல்ஸ் ஆர்டர் ஐடின்றதில் கஸ்டமரோட ரெஃபரன்ஸு வந்து என்ன வருதுங்க? நாட் அப்ளிகபிள்னு சொல்லி வந்திருக்கு. காரணம் இந்த மாதிரி ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் கொடுத்து காப்பி பண்ணதுனால தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த எரர் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் போடணும். டேபிள் அரேயை அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் போடணும். எப்படி போடணும்னா, இங்கே பாருங்கள், இங்கே A4 B6 இருக்கு இல்லையா? இதை வந்து என்ன பண்ணணும்? $A $4 $B $6ன்னு சொல்லி போட்டு அப்புறமா காப்பி பண்ணி கீழே கொண்டு போகணும். பண்ணி பார்க்கலாமா இப்போது? ஸோ இப்போ பாருங்கள், C10 அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரைட், C10 அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து எடிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன், நான் நமக்கு வரும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஃபார்முலா பாரில் போய் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? டாலர் இன்சர்ட் பண்ணுறேன். $Aன்னு ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி $4ன்னு சொல்லி ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே $B கொடுத்துருக்கேன். ஸோ 6ன்றது $6ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னா, காலம் நேம் A அப்படின்றத $Aன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ரோ நம்பர் 4ன்றதை $4ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அது மாதிரி காலம் B அப்படின்றத $Bன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ரோ 6 அப்படின்றத $6ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போது நம்மளோட C10 அப்படின்ற இடத்துல இதுதான் ஃபார்முலா, ரிவைஸ்ட் ஃபார்முலா வித் டேபிள் அரே இன் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை இந்த செல்லில் உள்ள கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு கீழே இந்த ரெட் கலர் செல்லு C11ல் போடலாம். ஓகே, ஸோ C11 செலக்ட் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஷேப்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ C11 செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது எங்கே போய்ட்டு என்ன பண்ணணும்? பேஸ்ட் கொடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல அந்த எரர் போய்ட்டு நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும்.
மறுபடியும் இந்த C10 ஒழுங்காக காப்பி ஆகாமல் அந்த பிக்சர்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. காப்பி. ஸோ ஃபார்முலா இஸ் காப்பீடு நவ். ஸோ C11 is selected. Now I am pasting the formula. We are getting the answer. Okay. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல C10ல் உண்டான ஃபார்முலா இங்கே அப்படியே வந்துடுச்சு. ஈக்குவல் டு VLOOKUP, B10ன்றது லுக்கப் வேல்யூ. ஸோ இந்த டேபிள் ஆரே பாருங்கள், $A $4 ஃபுல் கோலன் $B $6 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ C10லேருந்து காப்பி பண்ணி கீழே இறக்கும்போது வந்து ஃபார்முலா அதில் உள்ள அப்படியே ஜஸ்ட்டு இந்த டேபிள் ஆரே மட்டும் மாறாமல் அப்படியே வந்திருக்கு. $A $4 $B $6. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரிசால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் NA எரர் அப்படின்றது பிகாஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்ற பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பை.